அந்த ஒரு சமூகத்திலிருந்து அந்த ஒரு இடத்திலிருந்து வளர்ந்து மேல வந்தவங்க நகரத்துக்கு வந்தாங்க, பெருநகரத்துக்கு வந்தாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க. இவங்க திருப்பி அதை போய் செய்யறேன்னு சொல்றது வந்து ஏன் வருது? ஃபர்ஸ்ட் ஏன் வருதுனாக்கா அவங்களுடைய வேலை பளுவை அவங்களால உளவியல் ரீதியாக சரியாக கையாள முடியவில்லை என்பதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்டோட பர்சனல் டெவலப்மெண்ட்ங்கிறது சேர்ந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் முதல்ல போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தப்ப என்ன அதிகபட்சமா வளர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்தேன். அதுக்கப்புறம் அது 10 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 கோடி ஆச்சு. இப்படி படிப்படியா நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். ஒரு பாயிண்ட் நான் மற்றவங்களுக்கும் ஆலோசனை வழங்குவது, அவர்களுடைய நிதி மேலாண்மை பொறுப்பை எடுத்துக்கொள்வதுன்னு வரும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடிக்கு மேல நாங்க வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மேலாண்மை செய்கிறோம். இப்ப அதை செய்யும் போது நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நான் என்னென்ன கத்துக்கிறேன், பர்சனல் டெவலப்மெண்ட்ங்கிறது எப்படி என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிறது. இதே போல ப்ரொஃபஷனலா ஐடில வளரக்கூடியவர்கள் சம்பள ரீதியா வளர்ந்துறாங்க, ஆனா பர்சனலா வளர்றதே கிடையாது. அதே நபர் தான் இருக்கார் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது. அதே நபர் தன்னை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் மன அழுத்தங்கள் சொந்த வாழ்க்கைக்குள்ள வந்துருது. ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுது, பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லாதனால இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிரிட்ஜ் ஆக மாட்டேங்குது, கேப் விழுந்துகிட்டே இருக்கு. இது என்னை போன்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லா நாளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை முறை. இஃப் வி டோன்ட் டெவலப் ourselves personally we will be out, finished, வெளியே தள்ளிடுவாங்க, ஃபீல்ட் அவுட். பட் ஐடி அப்படி இல்ல, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியே தள்ள மாட்டாங்க. அந்த அழுத்தம் வந்து ஒருத்தருக்கு என்ன பண்ணுது, ஐயோ இதை விட்டு ஒளிஞ்சா போறோம்பா, விட்டுட்டு நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ணல, அங்கெல்லாம் எப்படி நிம்மதியா இருக்காங்கன்னு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுக்குது.